நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் பவித்ரா. நான் ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன் இன் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ நிறைய பேர் வந்து வீடியோவில் கேட்டிருக்கீங்க, ரோட் மேப் இருந்தால் லைக் டிஎஸ்ஏக்கு ஒரு ரோட் மேப் கொடுங்க, ஒரு கிளியர் ரோட் மேப் தாங்க, டாபிக் வைஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு ப்ராப்பர் ரோட் மேப் பார்க்கலாம். ஸோ எந்தெந்த டாப்பிக்லாம் படிக்கலாம், எவ்வளோ படிக்கலாம், எந்த டாப்பிக்கில் ஈஸியாக இருக்கும், ஒரு டாப்பிக்கில் எத்தனை கொஸ்டின்ஸ் படிக்கலாம், அண்டு இதெல்லாம் படித்தா போதுமா, அண்ட் ஒரு 6 monthஸில் ஒரு ப்ராப்பரான ஒரு ரோட் மேப் கிடைச்சா கிராக் பண்ண முடியுமா அப்படின்ற எல்லா உங்களோட கொஸ்டின்ஸுக்கும் இந்த வீடியோ ஆன்சராக இருக்க போகுது. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், ப்ளீஸ் எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்காமல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு ஃபுல் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நிறைய மறந்துடுவீங்க, ரைட்? ஐ டோன்ட் வாண்ட் மை ஆடியன்ஸ் டு லூஸ் எனி வேல்யூ. ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஃபார் த டிஎஸ்ஏ. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் ஸ்டக் ஆவாங்க, இல்லை கன்ஃபியூஸ் ஆவாங்க. நம்ம ஜாவா எடுக்கலாமா, ஜாவா ஸ்கிரிப்ட் எடுக்கலாமா, இல்லை C++ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டிஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்வியூவில் லைக் இன்டர்வியூவராக உங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, எதை வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்றதெல்லாம் மேட்டரே கிடையாது. நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க, உங்களோட லாஜிக் எப்படி பில்ட் பண்ணுறீங்க, இட்ஸ் அ மேட்டர். டேம் ஷோர் அதுதான் மேட்டர், ரைட்? ஸோ நீங்கள் வந்து C++ எடுத்தால் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ஜாவா எடுத்தால் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற எந்த கம்பெனிலையுமே அப்படி கிடையவே கிடையாது. பட் ஒரு லாங் டர்மாக நீங்கள் யோசிக்கும் போது நீங்கள் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து இட் வில் பி a கேம் சேஞ்சர் ஃபார் அ ஃபியூச்சர், ரைட்? அண்ட் செகண்ட் ஸ்டெப் ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல். இப்போ நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து பிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் அதில் இருக்க ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே படிச்சுக்கணும். லைக் அதாவது என்னென்னா உங்களோட லாங்குவேஜில் இருக்கிற சின்டாக்ஸ் அதை எப்படி எழுதுவாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லைக் சின்டாக்ஸ்னால் லைக் அதை புரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது, நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். லைக் எழுதி பார்க்கணும், இல்லைன்னா நீங்கள் கோட் அடித்து பார்க்கணும், அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு சின்டாக்ஸை ஒரு அந்த லாங்குவேஜை உங்களால் புரிஞ்சிக்கவே முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லூப்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட லாங்குவேஜில் என்னென்ன லூப் இருக்குது அண்ட் என்னென்ன சின்டாக்ஸ் இருக்குது, என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சூடோ கோட் எழுதுறது எப்படி அண்ட் ஆல்சோ அதெல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரைட்? அண்ட் ஃபங்க்ஷனல் எழுதுறது எப்படி, அண்ட் ஊப்ஸ் கான்செப்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்றது எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப டீப்பாக அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. தேர்ட் ஸ்டெப் வந்து வாட் ஆர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு டேரெக்டாகவே டேட்டா ஸ்ட்ரக்சர்னா அந்த டாப்பிக்கு போயிடுவாங்க, கரெக்டாக? பட் அதுக்கு முன்னாடி டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, அதோட ப்ராக்டிக்கல் யூசேஜ் என்ன, எதுக்கு அதை படிக்கிறோம் அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக படிக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் அ க்ரூஷியல் ஸ்டெப். இது இருந்தால் தான் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கப்புறம் உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் இட் இன் கமெண்ட் பாக்ஸ். ஸோ ஒரு செப்பரேட் வீடியோவில் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, டேட்டா ஸ்ட்ரக்சர் ஏன் இம்பார்ட்டன்ட், அதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். ஸ்டெப் 4, வாட் ஆர் பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சரில் 5 டைப்ஸ் இருக்கு. அரே, லிங்க்டு லிஸ்ட், ஸ்டாக், கியூ, ஹேஷ் மேப். ஸோ இந்த 5 டாபிக்ஸுமே நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லிங்க்டு லிஸ்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லிங்க்டு லிஸ்ட்னா என்ன, ஓகே, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அது எப்படி எழுதுறது, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் பேசிக்ஸ்னு அர்த்தம். பேசிக்ஸை புரிஞ்சுக்கிட்டக்கப்புறம் ஒரு டாபிக்குள்ளேயும் அதோட ஃபேமஸான அல்கோரிதம் இருக்குது. ஸோ அந்த அல்கோரிதத்தை நீங்கள் பேசிக்ஸை புரிஞ்சுக்க என்ன பண்ணணும் அப்படின்னா எய்தர் நீங்கள் வந்து டைரெக்டாகவே கொஸ்டின்ஸ் எடுத்து அதை ட்ரை அவுட் பண்ணி பார்க்கணும், ரைட்? இல்லையா நீங்கள் ChatGPT அதோட ஹெல்ப்பை வச்சு நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் டைரெக்டாகவே ஒரு யூடியூப் வீடியோவை எடுத்து அந்த அல்கோரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இது எதுவுமே நீங்கள் பண்ணாமல், ரைட், நீங்கள் டைரெக்டாகவே ஒரு ப்ராப்பரான டைம் இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்களால் கோடிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் அல்கோரிதம் புரிஞ்சுக்கிட்டாலே, இன் அண்ட் அவுட் புரிஞ்சுக்கிட்டாலே 80% ஆஃப் ஒர்க் வந்து உங்களுக்கு அங்கேயே டன் ஆகிடும். ஸோ அதனால நீங்கள் அந்த அல்கோரிதமை நல்லாவே கிராப்ஸ் பண்ணி அதோட இன் அண்ட் அவுட் எல்லாமே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டக்கப்புறம்
கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னாக எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அதில் மாஸ்டர் ஆகிடணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஷீட் மாதிரி வேணும், லைக் வந்து கைண்ட் ஆஃப் சீட் ஷீட் தான் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா டேக் யூ ஃபார்வர்ட் A to Z DSA ஷீட்டே வந்து இட்ஸ் ஆசம் ஆக்சுவலி. ஸோ அதை ஃபாலோ பண்ணாலும் ஓகே, இல்லைனா உங்களுக்கு எதாவது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னாலும் அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே வந்து எதுவுமே வந்து ஹார்ட் ஆர் ஈஸி அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது, ரைட்? எல்லாருமே ஒன்று தான், ஒரே இதுதான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நான் ஏன் வந்து ஒரு டாப்பிக்கை வந்து மாஸ்டர் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இட்ஸ் அ லாங் கேம். உங்களுக்கு அந்த தாட்டே வராது, போதும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலே வராது, கரெக்டாக? ஸோ அதனால நான் என்ன சொல்வேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு அல்கோரிதம் எடுங்க, அந்த அல்கோரத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரைட்? நீங்கள் அதோட இன் அண்ட் அவுட் இதுதான்ப்பா அந்த அல்கோரிதம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு 10 or 20 or கைண்ட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு அடுத்தது மூவ் ஆன் ஆகிடுங்க. ஏன்னா நீங்கள் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் நான் எடுத்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதே ஒரு எண்ட்லெஸ் லூப்பில் மாட்டிப்பீங்க. பிகாஸ் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசும்பொழுது பார்த்துருக்கேன், லைக் அவங்க ஒரு எக்ஸாம் முன்னாடி ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, அரே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய கொஸ்டின்ஸ், ஒரு 50 கொஸ்டின்ஸ் கிட்ட அவங்க அதை சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம் வந்திருக்கும், திருப்பியும் வந்து நான் ரிவிஷன் பண்ணுறேன்ட்டு திருப்பியும் அந்த அரேவே எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் லாங் கேம், ரைட்? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாபிக் எடுங்க, அதோட அல்கோரிதம் ஃபுல்லாக படிங்க, அதில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா enough, ரைட்? நெக்ஸ்ட் டாப்பிக்கு போயிடுங்க. ஸோ ஆஃப்டர் அ லாங் கேப் அகெயின் நீங்கள் வந்து ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸை வந்து ஒரு வீக்கெண்டு போல் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிவிஷன், ரைட்? நம்ம எப்படி ஒரு ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா எவ்ரிடே நம்ம வேறு பண்ணிடுவோம். ஸோ அது ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் நம்ம அந்த பேட்டர்னை மாற்றுவோம், கரெக்டாக? அந்த மாதிரியே பண்ணுங்கள். அப்படி இருந்தால் தான் உங்களால் இந்த லாங் டேர்ம் கேமில் உங்களால் சர்வே ஆக முடியும். ஸ்டெப் 5 டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஒன்ஸ் நீங்கள் வந்து பேசிக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே முடிச்சிட்டதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தான். பிகாஸ் எவ்ரி இன்டர்வியூ நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, இந்த கோடில் எவ்வளோ டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது அப்படின்ட்டு தான் இன்டர்வியூவர் கேட்பாங்க, கரெக்டாக? ஸோ நிறைய வீடியோஸ் இருக்குது, கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது. நீங்கள் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிக்கு நிறைய வீடியோ இருக்கும், நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு போதும். ஒன்ஸ் நீங்கள் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு செகண்ட் அந்த கோடை பார்த்துட்டு யூ குட் டெல் அதோட டைம்ஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்றத உங்களால் பார்த்தே கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஈஸி. ஸோ சீக்கிரமாக அதை படிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுங்க. ஸ்டெப் 6 வந்து சார்ட்டிங் அல்கோரிதம். ஆக்சுவலாக வந்து சார்ட்டிங் அல்கோரிதம் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து மெயினாக வந்து 6 டைப்ஸ் இருக்குது. எல்லா டைப்ஸுமே ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்வேன். என்னென்ன டைப்னா பபிள் சார்ட், மர்ஜ் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், குயிக் சார்ட், செலெக்ஷன் சார்ட் அண்ட் ஹீப் சார்ட். நான் இங்கே என்ன சொல்வேன்னா எல்லா சார்ட்டையுமே ஒரு தடவை போய் விசிட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது எப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நான் எதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா W3 ஸ்கூல் வெப்சைட் வந்து இட்ஸ் அ ஆசம் ஒன். பிகாஸ் அவங்க அனிமேட்டடாகவே அதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டெப் 7 சர்ச்சிங் அல்கோரிதம். ஆக்சுவலாக சார்ட்டிங்க்கு அப்புறம் சர்ச்சிங் அல்கோரிதம் படிக்கிற மாதிரி இருக்கும். சர்ச்சிங் அல்கோரிதம்ல 2 டைப் இருக்கு, ஒன்று லீனியர் அண்ட் பைனரி சர்ச். ஸோ நீங்கள் சார்ட்டிங்கும் சர்ச்சிங்கும் ரெண்டுத்தையும் சேமாக கூட நீங்கள் படிக்கலாம். பட் இங்கே பைனரி சர்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின். நீங்கள் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் 8 வந்து ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இது வந்து படிக்கிறதுக்கு ஃபன்னாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா எல்லா டைப்ஸும் ஒரு டைம் அது போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க, லைக் படிச்சுட்டு வந்துருங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா பைனரி ட்ரீ, ஏவிஎல் ட்ரீ அண்ட் பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத மட்டும் அதோட அப்ளிகேஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சரில் 2 மெயின் அல்கோரிதம் இருக்குது. ஒன்று வந்து ட்ரீ டிராவல்சர், செகண்ட் வந்து சர்ச்சிங் அல்கோரிதம். ஸோ ட்ரீ டிராவல்சரில் அகெயின் 3 டைப்ஸ் இருக்குது, ப்ரீ ஆர்டர், இன் ஆர்டர், போஸ்ட் ஆர்டர். ஸோ இது வந்து எப்படி வந்து ஒரு ட்ரீயில் டிராவல்சர் ஆகுமோ அந்த மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் சர்ச்சிங் அல்கோரிதமில் அகெயின் 2 டைப்ஸ் இருக்குது, பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ். பிஎஃப்எஸ்னா பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச், டிஎஃப்எஸ்னா டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஆக்சுவலாக வந்து இந்த பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இந்த அல்கோரிதம் புரிஞ்சுக்கிற வரைக்கும் படிங்கன்னு நான் சொல்வேன். டைம் ஸ்பெண்ட் பண்ணியே படிங்க. பிகாஸ் இந்த
ஒரு ட்ரீன்னு நீங்கள் கான்செப்ட் எடுக்கிறீங்கன்னா இந்த ரெண்டு மோஸ்ட்லி வர ப்ராப்ளம் எல்லாமே இந்த ரெண்டு டாப்பிக்கில் தான் இருக்குமே. அதனால நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி லைக் உங்களுக்கு இது புரிகிற வரைக்குமே அதை எழுதி பார்த்து இல்லை ப்ராப்ளம்ஸ் நிறைய அப்ளிகேஷன்ஸ் போட்டு பார்த்து கூட இதை நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. டைம்ஸ் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணியே கற்றுக்கோங்க. ஏன் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இங்கே நான் சொல்கிறேன் அப்படின்னா அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இப்போது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூவில் வருது அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ரெண்டு அல்கோரிதமில் தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு 2 minutesலேயே கோடை வந்து எழுதி அவுட்புட் கொடுத்துடலாம், ரைட்? அவ்வளோ ஈஸி. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து அதோட அல்கோரிதம் இன்னும் டவுட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா 90% நீங்கள் அதை ஓகே இந்த ரவுண்ட் நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிடலாம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது. ஸோ அதனால் உங்கள் நோட்ஸ்லேயே கூட நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டும் கூட நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டெப் 9 கிராஃப் அல்கோரிதம். ட்ரீ முடிச்சக்கப்புறம் கிராஃப் வந்துருங்க. ஸோ கிராஃபில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கும்பொழுது லைக் டைரக்டட் அன்டைரக்டட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டாபிக் இருக்கும். அண்ட் ஆல்சோ கிராஃபில் நிறைய அல்கோரிதம் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒரு தடவை போய் விசிட் பண்ணி படிச்சிருங்க. இங்கே வந்து நான் என்ன முக்கியமாக சொல்வேன் அப்படின்னா லைக் ட்ரீ மாதிரியே கிராஃப்லேயும் வந்து சர்ச் அல்கோரிதம் இருக்குது. அதுலேயும் BFS DFS இருக்குது. பட் அதோட அப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எழுதுகிற மெத்தடாலஜி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் ட்ரீ எப்படி ஒர்க் ஆகும், கிராஃப் எப்படி ஒர்க் ஆகும்ன்றத கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதோட டிஃபரன்ஷியேட் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. அதுக்கப்புறம் கூட இதில் நிறைய அல்கோரிதம் இருக்கு. லைக் ஷார்ட் பாத் அல்கோரிதம், டைஜஸ்டர் அல்கோரிதம், பெல் பேண்ட் ஃபார்ட் அல்கோரிதம், அப்புறம் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ அல்கோரிதம், பிரைம் அல்கோரிதம், க்ருஸ்கல் அல்கோரிதம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இதில் எல்லாத்துலேயுமே லைக் நான் இப்போ லிஸ்ட் பண்ண எல்லாத்தையுமே போய் யூ ஜஸ்ட் விசிட் அண்ட் அது எப்படி அல்கோரிதம் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 2-3 கோட் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கோங்க. தட்ஸ் எனஃப் ஆக்சுவலி. பிகாஸ் வந்து நான் ஏன் வந்து கிராஃபும் ட்ரீவும் அப்படி சொல்கிறேன்னா இது எல்லாமே நீங்கள் வந்து 2 minutes 3 minutes கோடு தான் இருக்குமே, ரொம்ப கம்மி கோடு தான். பட் அதோட மெத்தடாலஜி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஐ எம் ஜஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸிங் அவுட். ஆனால் அகெயின் நான் இங்கே என்ன சொல்வேன் அப்படின்னா டோன்ட் ட்ரை டு பி மாஸ்டர் ஆர் டோன்ட் ஓவர் டூ இட், ரைட்? ஜஸ்ட்டு வந்து ஒரு அல்கோரிதம் படிங்க. அது வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தென் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸ்டெப் 10 ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக். ஆக்சுவலாக வந்து ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் எதுக்கு பேசிக்காக தேவைப்படும் அப்படின்னா நம்மளோட சொல்யூஷனை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலாக வந்து லைக் பேக் ட்ராக்கிங், ரிகர்ஷன்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த டாபிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங்கோட பேக் போன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு டைனமிக் ப்ரோக்ராமிங் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரிகர்ஷன் படிச்சிருக்கணும், பேக் ட்ராக்கிங்லாம் படிச்சிருக்கணும். பெட்டர் நான் என்ன சொல்வேன்னா ட்ரீக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரிகர்ஷன் போயிடலாம். பிகாஸ் ட்ரீலையுமே நம்ம மோஸ்ட்லி ரிகர்ஷன் வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால ரிகர்ஷன், பேக் ட்ராக்கிங், கிரிடி அல்கோரிதமும் கூட சேர்ந்து நீங்க படிக்கலாம். ஆக்சுவலா வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா இதுல இருக்க எல்லா டாபிக்ஸுமே ஒன்னா கூட நீங்க படிக்கலாம். அப்படி நீங்க ஒன்னா படிக்கும்போது எப்படி எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி கிளாரிட்டியும் உங்களுக்கு வரும் எல்லாத்தையும் ஒன்னா படிக்கும்போது. பட் நீங்க என்ன ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னா ரிகர்ஷனை டிபி முன்னாடி லைக் டைனமிக் ப்ரோக்ராமிங் முன்னாடியே படிச்சிடணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வரும். என்னென்ன இருக்குன்னா கிரிடி அல்கோரிதம், 2 pointers அப்ரோச் அண்ட் ஸ்லைடிங் அல்கோரிதம், ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக் அண்ட் ஆல்சோ ரிகர்ஷன், பேக் ட்ராக்கிங். இது எல்லாமே வந்து லைக் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் தான் உங்களோட சொல்யூஷனை இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒன்றா கூட படிச்சிடலாம். ஸ்டெப் 11 டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ ஆக்சுவலாக வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸுக்கு அது ஆக்சுவலாக பிடிக்காது. இதில் வந்து சில பெஸ்ட்டு சேனல்ஸ் அண்ட் பெஸ்ட் ரிசோர்ஸஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் கோ அண்ட் செக் இட் அவுட். பட் இது நல்லா புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு நல்ல டாபிக் ஆக்சுவலாக. பட் இனிஷியல் டைமில் வந்து டிபி வந்து எடுக்கும்பொழுது வந்து இனிஷியலாக புரியாது, டு பி ஃப்ராங்க். ஸோ உங்களே நீங்கள் ரஷ் பண்ணிக்காதீங்க, ரொம்பவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ கான்செப்ட் பிஹைண்ட் இட், தட்ஸ் ஆல். ஓகே, ஆக்சுவலாக டிபியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. 1 DB, 2 DB, 3 DB அண்ட் டிபி ஆன் சப்சீக்வன்ஸ், டிபி ஆன் ஸ்ட்ரிங், டிபி ஆன் ஸ்டாக், அதுக்கப்புறம் MCM டிபி, பார்ட்டிஷன் டிபி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் செட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 5 to 6 ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். தட் இஸ் மோர் தென் எனஃப் ஆக்சுவலாக.
12th ஸ்டெப் வந்து அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் விச் இஸ் சிபி லெவல். நீங்கள் வந்து இது எல்லாமே முடிச்சக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபி லெவல் வந்துடும். இதில் வந்து ட்ரை, செக்மெண்ட் ட்ரீ, அதுக்கப்புறம் சஃபிக்ஸ் ட்ரீ அண்ட் அரே அண்ட் ஸ்கிப் லிஸ்ட் அண்ட் பி ப்ளஸ் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வான்ஸ் டாபிக் இருக்கு. ஸோ இந்த சிபி லெவலில் உங்களுக்கு ரோட் மேப் வேணும் அப்படின்னு எனி ஒன் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஜஸ்ட் புட்டிட்டு இந்த கமெண்ட் தனியாக ஒரு வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஆக்சுவலாக ஒரு டிஎஸ்ஏ அல்கோரிதம் இன்டர்வியூஸுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் டாபிக்ஸ்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் டிஎஸ்ஏல என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்ணணும், எப்படி கவர் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸில் கவர் பண்ணணுன்ற எல்லாத்தையுமே நான் இங்கே சொல்லியிருப்பேன். எந்தெந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றத கிளியராக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு 1 ஸ்டெப் அபவ் கிளாரிட்டி இருந்திருக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க டிஎஸ்ஏல நம்ம ஸ்டக் ஆகிட்டோமோ, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஒரு 6லேருந்து ஒரு 1 இயர் வரைக்கும் நம்ம டிஎஸ்ஏன்னு படிச்சுட்டு இருக்கோம், எப்போதான் இதை முடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு திங்கிங்ல நீங்க இருக்கீங்க, ஸ்டக்கா இருக்க மாதிரி திங்க் பண்றீங்க அப்படின்னா ப்ரீவியஸா நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். தட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். அதை வந்து நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஐ ரெக்கமெண்ட் எவ்ரி ஒன் டு வாட்ச் தட் ஆல்சோ. ஏன்னா அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அதுல கிளாரிட்டி தெரியும், சீக்கிரமா டிஎஸ்ஏ முடிச்சுட்டு நம்ம ஜாப் வாங்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ ரெக்கமெண்ட் எவ்ரி ஒன் டு வாட்ச் தட் ஆல்சோ. இந்த வீடியோல நம்ம வந்து எல்லா டாபிக்குமே பார்த்துட்டோம். பட் உங்களுக்கு அதுக்குரிய பெஸ்ட் ரிசோர்ஸஸ் வேணும், லைக் மெட்டீரியல் அண்ட் லிங்க் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா ப்ளீஸ் put it in the comment box. So நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா I will another video. அதுல வந்து DSAக்கு each டாபிக்கு என்னென்ன பெஸ்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்றத நான் கிளியராகவே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். Until then, bye. I hope இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Please do subscribe and share it with your friends. And thank you. Keep learning and keep exploring.